அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. ஒரே இரவில் குர்ஆன் முழுவதையும் ஓதி தொழுகை நடத்துவது நபி வழியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத தராவீஹ் என்ற பெயரில் ஒரு தொழுகையை ரமலான் மாதத்தில் தொழுகிறார்கள். மேலும் அந்த தொழுகையில் பிறை 1 முதல் 27 வரை குர்ஆன் முழுவதையும் ஓதி தொழுகை நடத்துகிறார்கள். இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத தொழுகைக்கும் அந்த தொழுகையில் முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய செயலுக்கும் இஸ்லாத்தில் எந்தவிதமான வழிகாட்டுதலும் இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தலைப்புகளில் நாம் விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ரமலான் மாதத்தின் இறுதி நாளில் ஒரே இரவில் முழு குர்ஆனையும் ஓதி தொழுகை நடத்தக்கூடிய ஒரு புதிய செயல் உருவாகி இருக்கிறது. இது மார்க்கத்தில் உள்ளதா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஓதுவது தொடர்பாக அல்லாஹுடைய கட்டளை என்ன என்று தேடி பார்க்கும் பொழுது 73வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் ஒரத்திலில் குர்ஆன தருத்தீலா என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக என்பது அதன் பொருள். அல்லாஹுடைய கட்டளை இப்படி இருக்க, இவர்கள் இரவு தொடங்கி சஹருடைய நேரத்திற்கு முன்பாக 20 ரக்காத்துகள் தராவீஹ் மற்றும் 3 ரக்காத்துகள் வித்ர் இவற்றை தொழுகையாக நடத்துகிறார்கள். அதில் முழு குர்ஆனையும் ஓதுவதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் திருத்தமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒருவர் அதிவேகத்தில் ஓதினாலும் ஒரு ஜுஸுவை ஓதி முடிக்க குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஆகும். அந்த அடிப்படையில் 30 ஜுஸுகளை ஓதுவதற்கு 15 மணி நேரம் தேவை. இதற்கிடையில் தொழுகைக்கான ருக்கு, சஜ்தா, அத்தஹியாத்து இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படி ஒரே இரவில் முழு குர்ஆனையும் ஓதி தொழுகை நடத்துவார்கள்? சாத்தியமே இல்லையே என்று கேள்வி கேட்டால் பல்வேறு எதிர்வாதங்களை பேசுகிறார்களே தவிர முறையான எந்தவிதமான பதிலும் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. அதே அத்தியாயத்தின் இறுதியில், அதாவது 73வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தில் ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின்ஹு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையில் உங்களால் இயன்ற அளவிற்கு குர்ஆனை ஓதுங்கள் என்பது அதன் பொருள். அன்பானவர்களே, தொழுபவர் தனக்கு எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு குர்ஆனை ஓத வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறதே தவிர சக்திக்கு மீறி தொழுகையில் குர்ஆனை ஓதுவது என்பது விரும்பத்தக்க விஷயம் அல்ல என்பதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஒன்று, முழு குர்ஆனையும் ஓதி தொழுகை நடத்துவது என்பது இயலாத காரியம். 15 மணி நேரம் ஆகும் என்று சொன்னால் இரவு 8 மணிக்கு இவர்கள் துவங்கினாலும் இவர்கள் சொல்லக்கூடிய கணக்கின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மறுநாள் காலை 11 மணிக்குத்தான் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். இதற்கிடையில் தொழுகையுடைய நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி என்றால் எப்பொழுது சஹர் செய்வார்கள்? சுபுஹ் தொழுகையுடைய நிலை என்ன என்று பல கேள்விகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் இப்படி ஒரு செயலை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. புரிந்து கொள்வதற்காக சில வாதங்களை நாம் எடுத்து வைத்தாலும் இது மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத ஒரு பித்அத். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எப்பொழுதாவது ஒரே இரவில் முழு குர்ஆனையும் ஓதி தொழுகை நடத்தினார்களா? அல்லது இவ்வாறு நடத்தும்படி யாருக்காவது கட்டளையிட்டார்களா? அல்லது யாராவது இவ்வாறு செய்ததை பார்த்து அங்கீகாரம் வழங்கினார்களா என்று கேட்கிறோம். அவர்களிடம் பதில் இல்லை. எனவே இது தெளிவான பித்அத் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.